அவர்கள். நம்முடைய உதவி தலைவாசிரியர். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மம்மி. அவங்க வந்து ஒரு சகோதரினா அந்த சேர்ந்து சாதாரண விஷயம் இனிமையானவர்கள், ரொம்ப சாஃப்ட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவர்களுக்காக ஒரு வாழ்த்து பாடல். என் மனமே என் மனமே எப்போதும் இறைவனை துதித்து பாடு. 26 ஆண்டுகள் பணியாற்றி 25/4/2026 அன்று பணி நிறைவு காணுகின்ற அன்பிற்குரிய மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி அவர்களுக்கு வாழ்த்து கவிதை. உழைப்பினும் விதை ஊன்றி அர்ப்பணிப்பு எனும் நீர் ஊற்றி சாதனைகள் பல கண்டு நற்பெயரை நிலைநாட்டி பணி நிறைவு பெறும் தலைமை ஆசிரியர் திருமதி செல்வி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அன்பின் ஆசானாய் ஆரமில்லாத மனிதராய் இசைப்பட வாழ்ந்தவராய் ஈதலுக்கு இலக்கணமானவராய் உடலுக்கு உரமிடுபவராய் ஊக்கம் தரும் உள்ளத்தினராய் எறும்பொத்த சுறுசுறுப்பானவராய் ஏணி போல ஏற்றமிக்கவராய் ஐயம் தீர்க்கும் அன்பராய் ஒற்றுமை காப்பவராய் ஓடி உழைக்கும் உன்னதமானவராய் அவ்வை வழி நின்றவராய் அக்தை வாழ்வில் பெருமை என அனைவருக்கும் நீ உணர்த்திடுவாய். பாச மகன், ஒரே மகன், அனிதா என்று பெயர் சொல்லும் அழகு மகள், அனைவரையும் அரவணைக்கும் செல்ல மகள், கற்றவர்கள் போற்றுகின்ற கவிநிலவாய், மற்றவர்கள் வாழ்த்துகின்ற மதிநிலவாய், மாண்புடனே உயர்கல்வி பயில வைத்தாய். ஒரு தாயோட குணம் அவங்களுக்கு அது வந்து அதை ரொம்ப நாங்கள் அதை நான் அவங்கக்கிட்ட அதை ரொம்ப அட்மைர் பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களை பற்றி போய் சொல்லும் பொழுது அவங்க இது பண்ணுவாங்க, ஒருவேளை அவனோட சூழ்நிலை என்னங்கிறத முதல்ல அவங்க யோசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட நாங்கள்
கற்றுக்கிட்டோம். கிட்ட இருந்து நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலு எல்லா வசதிகளோடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணமே அவங்க தான். ஒரு எனக்கெல்லாம் நிஜமாகவே எனக்கு அக்கா தங்கச்சியில் நான் வந்து அவங்ககிட்ட பேசும்போது நினைப்பேன் ஒரு மாதிரி ஒரு ரொம்ப அவங்க வந்து ஒரு சகோதரி தான் எனக்கு. இந்த தலைமை ஆசிரியர் அந்த சேர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம டீச்சர் மாதிரி இல்லை, பிஜி செகண்ட் கிரேட் டீச்சர் நம்ம டீச்சர் மாதிரி இல்லை. தலைமை ஆசிரியர் பல பொறுப்புகளுக்கு அடங்கி இருக்கிற அந்த சேர்ல நம்ம ஆதிநாடு நலத்துறை இயக்குனர், டிடி டைரக்டர், மாவட்ட டிஏடபிள்யூ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், சிஇஓ, இது என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு சீட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவருடைய பெற்றோர்கள் இவங்களெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி இது மாதிரி ஒவ்வொரு சீட்லையும் அந்த தலைமை ஆசிரியர் பதவியிலிருந்து சிறப்பாக வேலை பார்த்து எந்தவித சொற்களுக்கும் ஆளாகாமல் இருந்து பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெறுதுன்றது மிகப்பெரிய சாதனை. நம்ம அம்மா காலம் வந்து அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். நம்முடைய உதவி தலைமையாசிரியர் பாட்டு பாடவே வார்த்தை இல்லையே, பாட்டி பாடவே பொறாமை இல்லையே, பாடல் நான் பாடவோ பல்லாண்டு நீ வாழ்கவே. இருக்கட்டுமே, எனக்கு உடம்பு முடியலையே, ஒரு வாரம் தள்ளி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை ஆசிரியர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இவங்க ஒரு நாள் கூட அந்த சுணக்கப்பட்டதே கிடையாது. முடியல, அந்த கண்ணு வழியில கூட வந்து எங்களுக்கே கஷ்டமா இருக்கும். அந்த கண்ணு வழியில கூட வருவாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டியாப்பா, அதை எடுத்துட்டு வந்துரு, சீல் போட்டு எடுத்துட்டு வந்துரு, நான் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் மாடல்னு சொல்லலாம். மனசுல கேட்ட பாட்டு எல்லாம் எடுத்துருக்காங்க. இங்கே வந்து நான் அவங்கள ஒரு டீச்சராக நான் பார்க்க வரல, என்னுடைய சொந்த சகோதரியாக தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கேன். அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸாக எங்களுடைய குடும்ப காரியங்களை கூட நாங்கள் ஷேர் பண்ணி எங்களை எல்லாத்துலேயுமே ப்ரேயரில் தாங்குகிற ஒரு சிஸ்டர் தான் எனக்கு. தெரிந்து நான் கற்றுக்கிட்டது ஒரு ஹார்ட் ஒர்க் டீச்சர். அவங்க ஸ்டிக்கை தான் நான் பார்ப்பேன், அவங்க கிளாஸில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க. நானும் அவங்களோட ஒர்க் பண்ணதுனால இப்படி தான் ஒரு டீச்சர்னால் இப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த காரியத்தை அவங்கக்கிட்ட கேட்டாலும் அழகாக வந்து அதை வந்து அவங்க அந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்க எங்களுக்கு. நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், உணர்வுபூர்வமாக சொல்கிறேன், 120 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து அவர்கள் குடும்பத்தோடு வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக அம்மையார் அவர்களுக்கு நான் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என் சகோதரி மாதிரி ஸ்கூல் கிளாஸ் ஆஃபீஸ் ஸ்கூலுக்கு வந்து ஒரு புன்னையோட மாமா உட்காருமா தான் சார் சொல்லுவாங்க. இவங்க நம்ம இப்ப எதிர்பார்த்து தெரியுமா எல்லாருக்கும்? நம்ம தலைமை ஆசிரியரை பாராட்டுறவ வில்லு பாட்டு பாடி சில பெட்டா வந்திருக்கோம்.
பிறந்த வீரனுக்கு தான் நம்ம தலைமை ஆசிரியர். திருவாரூர் செல்லப்பாவுக்கும் திருமதி அன்னைக்கிளி அம்மாவுக்கும் தவச்செல்வியாக பிறந்து நேர்மை துறையில படித்ததோடு புத்தகங்களை எழுதியிருக்காங்க. பேரழகி செல்வி வரை கரம் பிடித்ததோ கரம் பிடித்ததோ திருமகள் பெருசன் என்பவரையே. பேரழகி செல்வி வரை கரம் பிடித்ததோ திருமகள் பெருசன் என்பவரையே. இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளையோ இரண்டு அனுதாவும் அபிரகாமுமே. அரசு பள்ளியில 30/11/2002 சேர்ந்தார்கள். அவர் முதல்ல சேர்ந்த இடம் கோலப்பெஞ்சேரியும், அதுக்கு அடுத்தது மீனம்பாக்கத்திலையும் முதுகலை பட்டறை ஆசிரியர் பணியாற்றினார். மீனம்பாக்கத்திலிருந்து தலைமை ஆசிரியராக 1/12/2020 கடலூர் மாவட்டத்துல மேல என்ற ஊரிலே பணியில் சேர்ந்தார். நம்ம பள்ளிக்கு எப்ப வந்தாங்க? நம்ம பள்ளிக்கு 2021ஆம் ஆண்டு வந்தாங்க. அவங்க நம்ம பள்ளிக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க? இத பாட்டாவே பாடலாமே. மூச்சு விடாம பாடுவோமா? ஸ்மார்ட் போர்டுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ், அறிவியல் ஆய்வகமும் கணினி ஆய்வகமும் இணைய வசதியுடன் எஸ்சிஎல் ரோபாட்டிக்ஸும் சிலம்பும் கராத்தேயும் கற்பகம் கலைகளும் மாணவர் ஆசிரியருக்கு உட்கார இருக்கை என்ன முடியா எண்ணற்ற செயல்கள் இல்லை இல்ல முடியலை இருக்கு. இவர்களின் கீர்த்தி முடிவில் இருக்கு. இவர் அழகூரில் பிறந்தவர், அறிவூரில் வளர்ந்தவர், பணியூரில் மலர்ந்தவர், பணி செய்வதில் சிறந்தவர். இவர் விரல் பிடித்து எழுத வைத்தவர், குரல் எடுத்து பேச வைத்தவர், நாவெடுத்து பாட வைத்தவர், நல்லாசிரியர் என பெயர் எடுத்தவர். இவர் முகத்தில் மட்டும் எப்படி 30 நாள் பௌர்ணமி, 365 நாட்களுமே பௌர்ணமி. திருமதி செல்வி சிஎஸ். சிஎஸ் என்பது பெயர் அல்ல, விசுவாசத்தின் விலாசம். சிஎஸ் என்பது பெயர் அல்ல, அன்பில் பறவையின் அடையாளம். சிஎஸ் என்பது பெயர் அல்ல, பேராளுமையின் பிரகடனம். சிஎஸ் என்பது பெயர் அல்ல, கலைத்தாயின் கௌரவம். சிஎஸ் என்பது பெயர் அல்ல, அன்பின் அரவணைப்பு. சிஎஸ் என்பது பெயர் அல்ல, ஃபீனிக்ஸ் பறவையின் பிதா மகள். நிச்சயமா அவங்க ஃபீனிக்ஸ் பறவை தான். இந்த பள்ளிக்கு வருகை புரியும் போது நான் நேரடியாக இருந்து சந்தித்தேன். அது கடவுள் அருள் தான். அவங்க ஒரு ஃபீனிக்ஸ் பறவைன்றது நிஜம். ஒரு நல்ல உதாரணம். இரும்பு பெண்மணிக்கு ஒரு நல்ல உதாரணம், ஃபீனிக்ஸ் பறவைக்கு நல்ல உதாரணம். எதெல்லாம் பாசிட்டிவோ அத்தனைக்கும் ஒரு சான்றாக அமர்ந்திருப்பவர் என்னுடைய பாட்டுடை தலைவி, என்னுடைய தலைமை ஆசிரியர். நான் அவங்களோட முதல் விசிறி. எப்போதுமே அவங்கள பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். மற்ற தலைமை ஆசிரியர் இருந்தால் பள்ளிக்கு வர்றதுக்கே ஒரு மாதிரி பயம் இருக்கும். ஆனால் எப்போதுமே இவங்களோட காலத்துக்கு அப்புறம் நான் பயந்ததே கிடையாது. அதுக்காக லேட்டாக அவங்க திட்ட மாட்டாங்களா, அவங்களோட பணி செய்யலாம் திட்ட மாட்டாங்களா, அந்த அர்த்தம் கிடையாது. திட்டவங்களை பார்த்தா திட்ட தானே போகிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் பார்த்துவாங்க. அவங்க சொல்கிற அந்த பண்பான வார்த்தைகள் நம்ம தப்பே பண்ணக்கூடாதுன்னு தோணும். அதுதான் நிஜம். கடமையை செய்யாமல் இருந்தால் அப்படியெல்லாம் அரவணைப்பாங்களா, அந்த கேள்விக்கு நீங்கள் போகவே கூடாது. கடுமையான வார்த்தைகள் இல்லாமலேயே, வன்மையே இல்லாமல் மென்மையாக சொல்லக்கூடியவர் என் தலைமை ஆசிரியர். அந்த அணுகுமுறையாலே யாருக்கும் தப்பு பண்ண தோணாது. அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி. ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு, எனக்கே ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. அம்மாவை பற்றி சொல்லணும்னா அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி இன்னைக்கு இந்த அளவுக்கு நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா மை காட்ஸ் கிரேஸ் அம்மா தான் மெயின் ரீசன். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது,
என் தம்பி வந்து என் தம்பி பிறந்த 40 டேஸ் தான் இருக்கும். அப்போது அவங்க ஒர்க் பண்ண ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் டீச்சர் இல்லைன்னு சொல்லிட்டு என் தம்பியை குழந்தைய வீட்டில் விட்டுட்டு அவங்க அந்த ஃபிசிக்ஸ் பீரியட் மட்டும் போய் கிளாஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைங்க மேலே அவங்களுக்கு இருக்கிற அக்கறை எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம் அது. அண்ட் திடீர்னு எனக்கு என்ன பேசுறேனே தெரியல. அண்ட் நீங்கள் எல்லோரும் பேசும்போது எனக்கு தெரியுது, நான் இங்கே எதுவுமே அம்மா பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் எல்லோரும் சொன்னதை வச்சு எவ்வளோ அழகாக நீங்கள் அம்மாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு புரியுது. இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க மம்மி, இவ்வளோ ஓடி ஓடி எங்களுக்காக உழைச்சிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, நிறைய எங்கள் கூட ட்ரிப் வாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். டேடி அண்ட் மம்மி ஆல் தி பெஸ்ட். அவங்கள எச்சமாக பார்க்கவா, எங்கள் சம்பந்தாரா எங்கள் அண்ணியாக பார்க்கவா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு தருணம் எங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிது. என் மகனையும் ரொம்ப அன்பாக கவனிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் மகன் எப்போவுமே அவங்கள அத்தையை விட அம்மா மாதிரி தான் அவங்கள நினைக்கிறான். அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கவனிக்கிறதுலையும் எல்லாத்துலேயும் அண்ணி ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கிறாங்க. அதுக்காக உண்மையிலே அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களோட வாழ்த்துக்கள். மூணாவது பொண்ணு. அவள் பெற்றோர்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அவள் வேலையை அப்படியே செய்கிற ஆள். பாட்டு போடுவா, ஏதோ ஒரு சினிமா பாட்டா கிறிஸ்டின் பாட்டா ஏதோ ஒரு பாட்டை போட்டுகிட்டே தான் படிப்பா. எப்படி படிப்பான்னே தெரியாது எங்களுக்குலாம். ஆனால் கரெக்டாக படிச்சிருவா, எல்லாத்தையும் படிச்சிருவா. நல்ல மதிப்பெண்ணோட தேர்வில் வெற்றி பெறுவா. எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருப்பா. எங்கள் மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள்லாம் சாஃப்ட் நேச்சர் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னாங்க, 2 பையங்க 2 பொண்ணு. இவன் வந்து எனக்கு பையனாக பிறந்ததுன்னாங்க. அவ்வளவுக்கு திறமைசாலியாக நிற்பா வீட்டில், போல்டாக பேசுவா. 9th படிக்கும்போது ஒரு சம்பவம் நேரம் ஆச்சு, சுருக்கமாக சொல்லிடுறேன். வரதட்சணை கொடுமை பற்றி பேசினான். அப்போ வந்து பயங்கரமாக பெஸ்ட்டாக பேசினான். ஜட்ஜாக வந்தது யாருன்னா அருள்வாய் மொழி கல்லூரியினுடைய தமிழ் ப்ரொஃபஸர் தான் வந்தது. அவர் ஸ்டேஜ் விட்டு இறங்கி அவளுக்கு கை கொடுத்துட்டு, ரொம்ப நல்லா பேசினோம்மா, ஃபஸ்ட் ப்ரைஸ் உனக்கு தான் கொடுக்கணும், ஆனால் உனக்கு செகண்ட் ப்ரைஸ் தரேன்னாரு. ஏன் சார் கேட்டால், நீ வந்து மாமியாரை பற்றி ஒன்று குறை சொல்லியிருக்கேம்மா, எல்லாம் பையங்களை பற்றி சொல்லிட்டேன். ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணிப்புடன் ஏற்ற இந்த ஆசிரியர் பணியை அறத்துடன் செய்து ஆழ்கடலின் அநேகமாயிரம் நல்முத்துக்களை வெளிக்கொணர்ந்தவர்களின் தங்கை செல்வியவர்கள். என் கண்ணின் கருவெளியாய், கற்பனையின் அற்புதமாய், மனதுக்கினிய மாசில்லாதவளாய், பாங்காய், பணிவாய், பாசம் காட்டுவதில் பரம்பொருளாய், நேசம் காட்டுவதில் நெஞ்சுக்கினியவளாய், வாசம் வீசும் வண்ண மலராய், வானவர் வாழ்த்தும் வையத்து வைகரையாய், தேனில் ஊறிய தித்தைக்கும் தீங்கனியாய், இதயத்தில் உரைத்த இனிய தோழியாய், தாயாய், தன்னிலவாய், மாய உலகில் மாறாத செந்தேனாய், என்றுமே இதயத்தில் வீட்டிற்கும் என் இனிய தங்கை செல்வி. அறிவியல் ஆசிரியராய், தலைமை ஆசிரியராய், இந்த 26 ஆண்டுகள் முடிந்த பணி நிறைவு என்பது உன் மனதிற்கு நிறைவானதாய், மக்களையும் மருமக்களையும் பேரப்பிள்ளைகளையும் பேணும் பாக்கியத்தையும் பரிபூர்ண சுகத்தையும் உன் சரிவாதி கொழுந்தன் மிஸ்டர் மேக்ஸ்வெல்லோடு சந்தோஷமாய் நாட்களை கழிக்கும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க நீ, வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறேன். நன்றி.
25 வயசு இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ என் ஒய்ஃபுக்கு 24 வயசு. ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப டஃப் டைம். ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணாதான் ஃபேமிலி வந்து ஏதோ கொஞ்சம் ரன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள், ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் ஆனால் அந்த கஷ்டத்தையும் குழந்தையும் வளர்க்கணும், வேலையும் பார்க்கணும். ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட், மெட்ரிகுலேஷனில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப்பு. அப்படி இருந்தும் ஒய்ஃப் வந்து ரொம்ப அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் வேலை செஞ்சாப்ப. 2 பேரும் வந்து அந்த தாயோட அன்பு வந்து ரொம்ப ரொம்ப அவங்க என் சன்னெல்லாம் அடிக்கடி சொல்லுவோம், நீங்கள் வந்து மம்மியை ஒர்க்குக்கு அனுப்பிட்டீங்க, அதனால எங்களுக்கு வந்து அந்த அம்மாவோட பாசம் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி எங்களுக்கு அப்படின்னு என் சன் அடிக்கடி சொல்லுவோம். டாக்டருமே 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க கண்டிப்பாக லைஃப்பில். நாங்களும் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோட ஒய்ஃப் தான். கொரோனா வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. ஸோ ஒரு 2 months வந்து அந்த கொரோனா டைமில் பெட் தான், ஃபுல் பெட் ரிடன் தான், தூக்கி தான் உட்கார வைக்க முடியும். அப்போ ஃபுல்லாக நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அந்த டைமில் கொரோனாவில் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதும் நைட்டில் நான் கூடவே படுத்திருப்பேன். அப்போ ஒரு ஆள் அலௌடு, பகலில் சன் இருப்பான் கூடவே. ஸோ அந்த மாதிரி இருந்து 8 days she was in ICU. அப்புறம் another 8 days வந்து ரூமில் இருந்தாப்புல. அப்புறம் வந்து ரெக்கவர் ஆனது ஒரு பெரிய ஒரு மறுபிழைப்பு தான். இனிய மாலை வணக்கம். டைம் வந்து 7:30 ஆகும்போது உங்கள் யாருக்கும் என் மேலே வந்து அன்பே கிடையாது. பேரன்பு, ஒரு பேரன்பினுடைய வெளிப்பாடு தான் அவங்களால இவ்வளோ நேரம் உட்காந்து இன்னும் அதிகமாக எவ்வளோ நேரம் இருந்தாலும் இருக்க ரெடியாக வேறு இருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து பிஎஸ்சி முடித்தப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது மாதிரி ப்ரைவேட் காலேஜஸ்லாம் கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்கும். அதுலேயும் சீட் வந்து ஃபிசிக்ஸுக்கு ஒன்லி 12 சீட்ஸ் தான் இருக்கும், 12 சீட் தான். அதுவும் ரொம்ப ரேர் காலேஜஸில் தான் இருக்கும். ஸோ பிஎஸ்சி முடித்தா கூட எம்எஸ்சிக்கு இடம் கிடைக்காது. இப்போ மாதிரி காசு இருந்தால் இடம் கிடைக்குன்றதெல்லாம் கிடையாது. அப்போது வந்து சாரடக்கர் காலேஜுக்கு நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து கிடைக்கல, உனக்கு கிடைக்கிறது கஷ்டம், 12 சீட்ஸும் அங்கே முடிஞ்சு போச்சு, உனக்கு கிடைக்காது அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. காலேஜுக்கு போனோம், நானும் எங்கள் அப்பாவும் போனோம். எனக்கு ரொம்ப மனசு துக்கமாக இருந்தது, ஹையர் ஸ்டடிக்கு முடியல, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அந்த பாளையங்கோட்டையை கிராஸ் பண்ணும்போது அதில் தெரியும் இந்த ஊசி கோபுரம்னு ஒரு பெரிய சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் வந்து இன்றைக்கு வரைக்கும் அதே வசனம் அங்கே எழுதியிருக்காங்க, மனிதனால் கூடாதவை தேவனால் கூடும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு தோணிச்சு, நெக்ஸ்ட்டு டைம் வந்து நான் இந்த பாளையங்கோட்டையில் நுழையும் போது, ஏன்னா என் சொந்த வீடு படகுடி, அங்கேருந்து ஒரு 1 hour ஆகும் திருநெல்வேலி வர்றதுக்கு. அங்கேருந்து நான் திரும்ப இன்னொரு தடவை இந்த சிட்டிக்குள்ளே வரணும்னா அந்த ஆர்டரோட தான் வரணும். கடவுளை நீங்கள் தான் எனக்கு வாங்கி செய்யணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். ரொம்ப அதிசயம், நெக்ஸ்ட் டைம் நான் அந்த ஆர்டரோட தான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு திரும்பவும் ஒவ்வொரு இடமா வேலை மெட்ரிகுலேஷன் அப்படிலாம் அலைஞ்சிட்டு திரும்ப இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கும் நான் அதிகமாக முட்டி போட்டு நிறையவே ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டஃப். நான் உள்ளே வரும்போது ஆசிரியர்களே கிடையாது. இதில் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் பிடி டீச்சர்ஸ்க்கு. எல்லா பிடி டீச்சர்ஸும் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அந்த ஹையர் செகண்டரிக்கு நான் வரமாட்டேன்னு யாருமே சொன்னதில்லை. இன்றைக்கி சொல்கிறாங்க, நான் கடிஞ்சு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சிரிச்சிட்டு சொன்னாலே எனக்காக வேலை செய்கிறதுக்கு அத்தனை பேரும் ரெடியாக இருந்தீங்க. அப்புறம் ஏன் நான் கோவப்படணும்? தேவையில்லையே. அப்போ என் பொண்ணு ஒரு வார்த்தை சொன்னான், அம்மா எங்களுக்காக கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்த வேலை இல்லாமல், இது சம்பளம் தராங்க தரலாம் அடுத்த விஷயம், ஆனால் இந்த வேலையை நீங்கள் பிடிச்சி செய்வீங்களா? இந்த வேலைக்காக தானே நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டான். அப்போ தான் அடுத்தது எனக்கு சம்பளத்தில் அடிச்ச மாதிரி நிஜம்தான் அது. இந்த வேலை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அது 10 ரூபா சம்பளமாக இருந்தாலும் என்னால் இந்த வாதியார் வேலையை விட முடியாது அப்படின்னு சொல்லி என்னையே நான் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டேன். மனசில் எவ்வளோ கவலையோ வருத்தமோ எது இருந்தாலும் ஒரு 40 பிள்ளைகளுக்கு நடுவில் வந்து நீங்கள் பேசுங்களேன், அதில் ஒருத்தர் ஒரு ஜோக் அடிப்பாங்க, இந்த கவலையெல்லாம் அப்படியே காணாமல் போயிடும். ஸோ அப்படி ஒரு அருமையான வேலையை நம்ம பார்க்குறோம். நான் சொல்கிறது எல்லாருமே கேட்பாங்க, யாருமே இதில் நான் முடியாது மேடம், இது வரைக்கும் எனக்கு எங்கள் டேபிள் முன்னாடி ஒருத்தர் கூட வந்து ஆர்கியூ பண்ணதே கிடையாது. ஏன் இது செஞ்சீங்க, ஏன் இது செய்யலை, அந்த ஆர்கியூ பண்ணதே கிடையாது. எந்த ஹெச்எம்க்கும் இந்த கொடுப்பனை இருக்காது.
ஒருத்தராவது வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஏன் செய்யலை, இது என்ன அது என்ன, ஒருத்தர் கூட என்னை இது மாதிரி கேட்டதே கிடையாது. அவ்வளோ அருமையாக நீங்கள் எல்லோரும் வச்சுருந்தீங்க. நீங்கள் அதுக்கு நான் நிச்சயமாக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். டான்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் அம்மா இவங்களான்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து ஸ்கூலில் ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோடய சிஸ்டர். அந்த அளவுக்கு நான் ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன் அப்படின்னாக்கா அது என்னோடய சிஸ்டர் நல்லா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னாலும் எல்லாம் எந்த இடத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும். என் பையன் அங்கேருந்து ஃபோன் அடிப்பான், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே அநியாயமாக இல்லையான்னு கேட்பான். மொட்டையா என்னடா அநியாயம் அப்படின்னு கேட்டோன்னா, அப்பாவை இப்படி காலையில் 9 மணிக்கு கொண்டு செங்கல்பட்டில் இறக்கி விட சொல்லிட்டு சாயங்காலம் 6 மணி வரை அங்கே மீட்டிங் வைப்பாங்க, சிஓ மீட்டிங். அவ்வளோ நேரம் உட்காந்துருப்பார் அந்த வெயிலில் இருந்து என்னை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வருவார். நிச்சயமாக இந்த மாதிரிலாம் இல்லைன்னா, ஏன்னா நான் சொல்கிறேன் 2 பக்கம் 2 பேர் கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்கன்னா எப்படி போக முடியும்? ஸோ எல்லா விதத்துலேயும் எனக்கு என் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் இந்த வேலையை என்னால் செய்ய முடிஞ்சது. சந்தோஷமாக மருமகனோட தம்பி ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ இவங்கெல்லாம் பயங்கர பிஸி, ஒரு 5 நிமிஷம் கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் கூட எனக்காக வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக பண்ணுற பிஸ்னஸ்க்கு அவங்களுக்கு டைமே கிடையாது. ஆனாலும் வந்து ஆக்சுவலாக இது அம்மாவா பெரியம்மான்னு டைலம் ஆகிற மாதிரி என் பசங்க பேரம்பேத்தி எல்லாருமே அவங்க சித்தி கழுத்தை தான் பாதி நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க எப்போனாலும். அந்த அளவுக்கு ஒரு அன்பான குடும்பம் கடவுள் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி, கடவுளுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். எல்லா வளங்களும் பெற்று, அதாவது நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படிங்கிற வசனம் ஒவ்வொருத்தருக்கும் உடையதாக இருக்கட்டும். கடவுள் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் குடும்பத்தில் என்னென்ன குறைகள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கடவுள் வந்து சீக்கிரமே சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச்.